இந்த சகுன நிமித்தம்னு பேசும்போதே அது என்னவோ பகுத்தறிவுக்கு அப்பாற்பட்டது மாதிரி சில பேருக்கு தெரியுது. மேக கூட்டத்தை பார்த்தே மழை வருமா வராதான்னு சொல்லுவான். மேகங்கள் எந்த மாதிரி உருவானால் மழை வரும். சாதாரண நேரங்களில் பள்ளி சத்தம் போடாது. அதாவது அது இருக்கிற இடமே தெரியாது. நாம் சொல்லும்போது பள்ளி சத்தம் எழுப்புவதுன்றது அதே மாதிரி சில மக்களை விடாமல் துரத்தி தலையில குத்தும் காக்கை. அப்படி இருந்தா இந்தியாவிலேயே மிக மிக செழிப்பான இடம் எதுன்னு தெரியுமா உங்களுக்கு? ராஜஸ்தான். அது பாலைவனமா இருக்கலாம், எதா வேணா இருக்கலாம். ஆனால் வைரத்தின் முக்கியமான இடம் ராஜஸ்தான். அங்க ஒரு காக்கை கூட பார்க்க முடியாது, புறாக்களை தான் பார்க்க. குருவி கூடு கட்டுறது, தேன் கூடு கட்டுறது, இதெல்லாம் எல்லா இடத்துலையும் பார்க்கவே முடியாது. ஒரு சில இடங்கள்ல, அதுவும் நகரத்தில் அது நடக்கிறதே ரொம்ப கஷ்டம். பிரணவ மந்திரம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நோட்டிபிகேஷன் மூலமாக நம்மளுடைய பதிவுகள் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியும். நம்மளோட சேனல்ல தொடர்ந்து ஆன்மீகம், ஜோதிடம் சம்பந்தமா பல காணொளிகள் பார்க்கிறோம். இந்த ஒரு காணொளியும் ஒரு புதுவிதமான காணொளி தான். அதை எதை பத்தி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, சகுனம் நிமித்தம். நாம வெளியே கிளம்பும் போது மட்டும் இல்ல, நம்ம வீட்டுக்குள்ளேயும் நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் இயற்கை நமக்கு பலவிதமான ஒரு விஷயங்களை உணர்த்திட்டே வருது. இதை பத்தி இன்னைக்கு நமக்கு ஒரு கிளாரிட்டி கொடுக்கறதுக்காக கந்தர்வ நாடி ஜோதிடர் லால்குடி கோபாலகிருஷ்ணன் அவர்கள் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். 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 நிறைய விதமான ஜோதிட பதிவுகள், அது உங்களுடைய பதிவுகள் எல்லா பரிகாரங்கள்னு பல விதமா நேயர்கள் பார்த்துட்டே வராங்க. அந்த வகையில இன்னைக்கு சகுனம் நிமித்தம், பொதுவா நீங்க அதை வீட்டுக்குள்ளேயும் சரி, வெளியில நம்ம கிளம்பும் போதும் இந்த சகுனம் நிமித்தம்ன்றது எவ்வளவு ஒரு பெரிய விஷயத்தை நமக்கு உணர்த்துது. முதல்ல சகுனம்னா என்ன, நிமித்தம்? வணக்கம். லால்குடி சப்தரிஷீஸ்வரர் அருளால் உலக மக்கள் நலம் பெற வேண்டும். சகுனம் நிமித்தம். பொதுவா இந்த சகுன நிமித்தம்னு பேசும்போதே அது என்னவோ பகுத்தறிவுக்கு அப்பாற்பட்டது மாதிரி சில பேருக்கு தெரியுது. ஆனா அது முழுவதும் விஞ்ஞான பூர்வமானதுன்றதை ஃபர்ஸ்ட் புரிய வைக்கணும் மக்களுக்கு. இயற்கை நமக்கு பலவிதமான அறிகுறிகளை தருகிறது. அந்த அறிகுறிகளை புரிந்து கொள்ளாமல் இருந்தால் அது பகுத்தறிவு ஆகாது. இப்போ என் எதிரியே பெங்காலி மொழியிலையும் குஜராத்தி மொழியிலையும் யாரோ ஒருவர் பேசுகிறார்னு வச்சுக்கோங்க. அவர் என்ன பேசுகிறார் என்பது எனக்கு தெரியாது. அப்ப எனக்கு தெரியாதனாலே அவர்களெல்லாம் பேசலைன்னு அர்த்தம் ஆயிடுமா? அப்போ இயற்கை உங்களோடு பேச முயற்சி செய்கிறது. அதை புரிந்து கொள்ளக்கூடிய அறிவு நமக்கு இல்லைன்றது தான் அர்த்தம். இதுக்கு பேர் என்னன்னா நான் வெர்பல் கம்யூனிகேஷன் பேர். வார்த்தையால தான் பேசணும்னு அவசியமே கிடையாது. சில செய்கைகளால் உங்களுக்கு இயற்கை உங்களுக்கு அறிவுறுத்துறது, இதெல்லாம் நடக்க போறதுன்னு. அப்போ அதுடைய மொழியில் அது பேசுகிறது. அந்த மொழியை தெரிந்து கொண்டால் நீங்கள் வளம் பெறலாம். பொதுவாக புது மொழியை கத்துக்கிறதுனால இப்ப கஷ்டமா இருக்கு, அது வேற விஷயம். புதிய மொழி, இயற்கையுடைய மொழியை அறிந்து கொண்டால் உங்களுக்கு நிறைய விஷயம் புரியும். பழங்காலத்துல விவசாயிகள் மேக கூட்டத்தை பார்த்தே மழை வருமா வராதான்னு சொல்லுவான். மேகங்கள் எந்த மாதிரி உருவானால் மழை வரும், திட்டு திட்டா இருக்கா, தொடர்ச்சியா இருக்கா, இது போல பலவிதமான விஞ்ஞான விஷயங்கள் இருக்கு. அப்போ இயற்கை ஒவ்வொரு காலகட்டத்திலும் பல விஷயங்களை அறிவுறுத்துகிறது. அதை நாம் புரிந்து கொள்ள தவறி விடுகிறோம்ன்றது தான் உண்மை. மயில் மழை வரும்போது ஒரு நாட்டியம், தொகை விரித்து நாட்டியம் பண்றது. அப்போ அதுவும் ஒரு விதமான தகவல் தொடர்பு தான். மழை வரப்போறதுன்றதுடைய தகவல் தொடர்பு. இதை நாம் புரிந்து கொள்ள தவறி விடுகிறோம். அப்போ சகுனம் நிமித்தன்றதும் இயற்கை நமக்கு கொடுக்கக்கூடிய தகவல். காக்கை கத்துறது, பல்லி கத்துறது, இது எல்லாமே இயற்கை நமக்கு தரக்கூடிய தகவல். அதை நாம் புரிந்து, இயற்கை நேரா இதான் நடக்க போறதுன்னு வார்த்தையில பேசாது. இயற்கை அதோடைய மொழியில பேசுறது நம்ம புரிஞ்சுக்கணும். இப்ப நீங்க பள்ளி கத்துறதை பத்தி சொன்னீங்க. இதுல இருந்து நம்ம துவங்கிக்கலாம். வீட்டுல பொதுவா எல்லாருக்கும் என்னன்னா, நம்ம பேசிட்டே இருக்கும்போது ஒரு விஷயத்துல பள்ளி கத்துனா உடனே அது நடந்துரும், அது நல்ல சகுனம் அப்படின்னு சொல்லி நினைச்சுப்போம் நம்ம. இது எப்படி, இது உண்மையா? இது 100% உண்மை. சாதாரண நேரங்களில் பள்ளி சத்தம் போடாது. அதாவது அது இருக்கிற இடமே தெரியாது. நாம் சொல்லும்போது பள்ளி சத்தம் எழுப்புவதுன்றது அந்த வேலை கட்டாயமாக முடியும்னு அர்த்தம். இதை தான் நம்முடைய புராணங்கள்லையும் சாஸ்திரங்கள்லையும் ததாஸ்து தேவதைன்னு சொல்றான். ததாஸ்துனா அப்படியே நடக்கட்டும், அப்படியே நடக்கட்டும். அந்த அப்படியே நடக்கட்டும் தான் பள்ளியுடைய
சப்தம். இதை நம்ம புரிந்து கொள்ளாதனாலே பகுத்தறிவாளர் ஆக முடியாது. அதாவது இதை பகுத்து பார்த்தா தான் நமக்கு புரியும். சில இப்போ பேர் வீட்ல பல்லியே இருக்காதே. இல்ல, பெஸ்ட் அதாவது கண்ட்ரோல் பண்றோம்னு பல்லியே இருக்காது. சாதாரணமாக பள்ளி இல்லாத வீடு பாழ்னே பேர். எந்த வீட்டில் பள்ளி இல்லையோ அங்க சில விதமான சூன்யமான தன்மை இருக்குன்னு அர்த்தம். அதாவது எதிர்மறை விஷயங்கள், நேர்மறை அலைகள் இல்லைன்னு அர்த்தம். எந்த இடத்துலையும் பொதுவாக பள்ளி வாழ்ந்து கொண்டே தான் இருக்கும். ஆனால் சூன்யமான அல்லது எதிர்மறையான விஷயங்கள் இருக்கிற இடத்துல பள்ளி இருக்கவே இருக்காது. 2வது, பொதுவாகவே பள்ளி வீட்டில் இருப்பதற்கு மக்கள் ஏன் ஒப்புக்கொள்கிறார்கள்னா, பூச்சிகளுடைய அளவு குறையும். அது பூச்சி விஷ ஜந்துக்கள் வராது. பள்ளி என்பது கடவுளுக்கு சமமானது. ஆனா இதே பல்லி நம்ம மேல விழும்போது அதனுடைய பலன்கள் மாறுபடுது. அது பயமா அதாவது நீங்க காஞ்சிபுரம் போயிருக்கீங்களான்னு தெரியல. போயிருக்கு. தங்க பல்லி, வெள்ளி பல்லி. தங்கப்பள்ளி வெள்ளி பள்ளியே உண்டு. இப்போ பள்ளி என்பது இந்திரனுடைய வரம் பெற்றதுன்னே பேரு. இந்திரனுடைய வரம் பெற்ற ஒரு உயிரினம் பள்ளி. அதுக்கு எல்லா சகல விஷயமும் தெரியும், முக்காலமும் தெரிந்தது. பொதுவாக நம்ம மேலே அது விழுந்தது அப்படின்னு சொன்னால் ஏதோ ஒரு ஆபத்தோ விபத்தோ அல்லது நம்மை சேர்ந்தவர்களுக்கு ஏதோ கெடுதலோ வரப்போம். இதுவும் தலை மேலே விழுந்ததுன்னா, சில பேர் வேலை பண்ணிட்டு இருக்கும்போது டக்குனு தலை தலை மேலே மேல விழுந்ததுன்னா கட்டாயமாக ஏதோ பிரச்சனை வருது. ஏன்னா பள்ளியுடைய சிறப்பு குணாசியம் என்னன்னு சொன்னால், எவ்வளவு செங்குத்தான இடத்துலேருந்து விழாது. அந்த பள்ளியே தவறுகிறது என்றால் ஏதோ தவறு நடக்க போகிறதுன்னு அர்த்தம். அப்போ அந்த நபர் யார் மேல விழுதோ அந்த நபர் அந்த எங்கேயும் வெளியில நபர் அந்த போக நபருக்கோ அந்த நபரை சூழ்ந்தவர்களுக்கோ ஏதோ ஒரு தீய செய்தி வரப்போகுது. இப்போ பொதுவாக காக்கை தலையில் ரெக்கையால் அடிக்கிறதுன்னு வச்சுக்கோங்க. உங்களை சேர்ந்த பந்துக்களுக்கு, சொந்தக்காரர்களுக்கு ஏதோ பிரச்சனை. இதுக்கான அறிகுறி தான் இது. அதாவது முன் அறிவிப்பு வச்சுக்கோங்க. இதுதான். அதே மாதிரி சில மக்களை விடாமல் துரத்தி தலையில குத்தும் காக்கை. அப்படி இருந்தா அபராதமோ தண்டனையோ அனுபவிக்க போகிறார்கள்னு அர்த்தம். ஏதோ ஒரு அரசாங்க அபராதமோ தண்டனையோ ஏதோ ஒன்று நடக்க போகுதுன்னு அர்த்தம். இதெல்லாம் காலங்காலமாக அவர்கள் அனுபவத்தால எடுத்து வச்சிருக்காங்க. அதே காக்கா வீட்டு வாசல்ல பெரியவர்கள். கத்தும் பொழுது காக்கை தொடர்ந்து கத்திக்கொண்டே இருந்தால் அந்த வீட்டுக்கு விருந்தினர் வரப்போறாருன்னு அர்த்தம். பட் கத்தாம வெறும் வந்து உட்கார்ந்துட்டு போயிடுது வரும். அப்படின்னா சொந்தக்காரர்கள் வருவதா இருந்தா அது விடாமல் கத்தும். 2வது, காக்கை கத்தல்லையே பல விதங்கள் உண்டுன்றது மக்கள் புரியல. சில நேரங்கள்ல அழுவது போல கத்தும். அழுவது போலவே கத்தும். அது போல கத்தும்போது ஏதோ ஒரு துக்க சம்பவம் நடக்கப் போகிறது. இதை விட விசேஷமான ஒரு சகுனம். குருவி எல்லார் வீட்லையும் கூடு கட்டாதுன்றது தெரியுமா? ஆமா, ரொம்ப ரேர். அவ்வளவு சீக்கிரம் போய் வீடு கட்டாது. கட்டாது. அந்த குருவி எந்த வீட்டிலாவது கூடு கட்டிடுதுன்னா அந்த வீட்டில் ஒரு சுப நிகழ்ச்சி நடக்கப்படும். குழந்தை பிறப்பு இல்லைன்னா திருமணம், சூழ்ந்து சுற்றத்தார் இருக்க போகிறார்கள்னு அர்த்தம். இதே புறா வந்ததுன்னா, புறா வந்து குச்சி வச்சு வீடு கட்டினா புறா ஒரு வீட்டில் வந்துவிட்டா மகாலட்சுமி வந்துட்டான்னு அர்த்தம். இந்தியாவிலேயே மிக மிக செழிப்பான இடம் எதுன்னு தெரியுமா உங்களுக்கு? ராஜஸ்தான். அது பாலைவனமாக இருக்கலாம், எதா வேணா இருக்கலாம். ஆனால் வைரத்தின் முக்கியமான இடம் ராஜஸ்தான் தான். அங்கே ஒரு காக்கை கூட பார்க்க முடியாது, புறாக்களை தான் பார்க்கலாம். புறாக்கள் எங்கே கூடு கட்டும் தெரியுமா? கோவில் மாட மாளிகையில் தான் கட்டும். உயர்ந்த கோபுரங்கள், அதாவது மகாலட்சுமியுடைய அருள் பெற்ற இடங்கள்ல தான் அது கூடு கட்டும். அதாவது பாழடைஞ்ச இடங்கள்ல இருக்காது அது. அப்போ அந்த இடம் இருக்கும்போதே சுபீட்சமான இடத்துல தான் இருக்கும். அதே மாதிரி இன்னொரு பறவை இருக்கு, ஆந்தை. வெள்ளை ஆந்தை. வெள்ளை ஆந்தைய யார் பார்த்தாலும் சுபீட்சமான காலம் தொடங்கி விட்டதுன்னு அர்த்தம். இரவு நேரத்துல தானே இருக்கும். வெள்ளை ஆந்தையுடைய படத்தையே வீட்டில் வைத்திருப்பார்கள். அதை பார்த்தாலே விசேஷமானது. இப்போவும் வட இந்தியாவில் ஆந்தை என்பது மகாலட்சுமியின் வாகனமாகவே எடுக்கப்படுகிறது. மகாலட்சுமியுடைய வாகனம் எதுனா ஆந்தை. அப்போது இந்த ஆந்தையை பார்த்தால் மிக மிக நல்ல ஒரு சகுனமாக அமையும். அதே இரவு நேரத்துல தான் வௌவாலும் வந்து சுத்தி வரும். ஆமாம், நிறைய கோவில்கள்ல நானே பார்த்திருக்கேன். அந்த கோவிலுடைய கோபுரங்கள்ல வௌவால் இருந்திருக்கு. ஸோ இதை நம்ம எப்படி எடுத்துக்கிறது? இப்போ இந்த ஆந்தை என்பது நல்ல இடங்கள்ல தான் வரும். வௌவால் என்பது பாழடைந்த இடத்துல தான் வரும். எப்பவுமே இந்த குகைகள், பாழடைந்த இடம், இந்த இடத்துல தான் வௌவால் அதிகமாக வரும். துயர சம்பவம் நடந்திருக்கும், அப்போ தான் வௌவாலே வரும் உள்ள. சப்போஸ் அது வீட்டுக்குள்ள வந்துடுச்சுன்னா தவறி போய் வீட்டுக்குள்ளே வௌவால் வரக்கூடாது. பொதுவாக
வந்தால் ஏதோ ஒரு பிரச்சனை வரப்போகுது, நம்மளை சூழ்ந்திருப்பவர்களே யாரோ நம்மை காட்டி கொடுக்க போகிறார்கள்னு அர்த்தம். ஒரு கலகம் உண்டாக போகிறதுன்னு அர்த்தம். அது ஒன்று தான். ஒரு இடத்துல இன்னொரு இடம் தாவுவதும் தலைகீழாக தொங்குவதும் வேற எதாலையும் முடியாது. அது வவ்வால் தான் தலைக்கு தலைகீழா அப்போ ஏதோ ஒரு நிலைமை தலைகீழாக மாறப்போகிறதுன்னு அர்த்தம். இதெல்லாம் பொதுவாக இயற்கை நமக்கு கொடுக்கக்கூடிய அறிகுறி. பொதுவாக சொல்லுவாங்க இல்லையா, எறும்பு முட்டையை எடுத்துக்கொண்டு மேட்டில் ஏறினால் மழை வரும். இது சகுனம் மட்டும் கிடையாது. முட்டை மழை காலத்தில் கீழே இருந்தால் அழிந்து போகும், அதனால அது மேடான இடத்துல கொண்டு வைக்கிறது. விஞ்ஞானம் தானே இது. இதை நம்ம சகுனம்னு பேசுகிறோம், அது உண்மையிலே பார்த்தா விஞ்ஞானம் தான். அது இது போல இயற்கையை அழகாக அறிந்து கொண்டு எழுதியது தான் சகுனம் நிமித்தம். இப்போ சில பேர் வீட்டில் வந்து இந்த தேன் கூடு கட்டியிருக்கும் ரொம்ப பெருசா. இதுல நிறைய அபார்ட்மெண்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா இந்த பிரச்சனை இருக்கும். எது ஓரமா இருக்கோ கடைசி ஃபிளாட்டா மரம் ஓரமா அந்த இடத்துல பெரிய தேன் கூடு கட்டியிருக்கும். இந்த தேனீக்கள் வந்து அந்த இடத்தையே வந்து ரொம்ப நாஸ்தி பண்ணிடும். இதை எப்படி நம்ம எடுத்துக்கிறது? தேன் எல்லா இடத்துலையும் கூடு கட்டாது. தேன் கூடு கட்ட ஆரம்பிச்சா பிரிந்து போனவர்கள் ஒன்று சேர போகிறார்கள்னு அர்த்தம். அதாவது எந்த இடத்துல இருக்கோ அங்க மட்டுமா இல்ல அந்த 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 இடத்துல அந்த இடத்தை சேர்ந்தவர்கள் பிரிஞ்சு போயிருப்பாங்க இல்லையா, யாராவது சொந்தக்காரர்கள் ஏதோ ஒரு சண்டையினால பிரிஞ்சு போயிருப்பாங்க, அவங்க எல்லாம் ஒன்று கூட போகிறார்கள்னு அர்த்தம். ஒத்துமையாக இருக்க போகிறார்கள் அப்படின்னு ஒரு முக்கியமான ஒரு சகுனமாக அமையிறது. குருவி கூடு கட்டுறது, தேன் கூடு கட்டுறது, இதெல்லாம் எல்லா இடத்துலையும் பார்க்கவே முடியாது. ஒரு சில இடங்கள்ல, அதுவும் நகரத்தில் அது நடக்கிறதே ரொம்ப கஷ்டம். ஏன்னா குருவியே இப்போ பார்க்க முடியறதில்ல. இந்த குருவி கூடு கட்டணுன்றதுக்காகவே சில வீடுகளில் முற்றத்தில் நெல் கதிர் தொங்க விட்டுருப்பாங்க. அந்த நெல் கதிர் தொங்க விட்ட வீடு பாருங்க, அமைதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கும். இதுக்கு நல்ல உதாரணம் கேரளா. கேரளாவில் எல்லா வீட்லேயும் கிட்டத்தட்ட இந்த நெல் கதிர். அதனால என்ன விசேஷம்னா, அவர்கள் யாரும் வாடகை வீட்டிலே வாழ மாட்டார்கள், சொந்த வீட்டில் இருப்பாங்க. அப்போது இந்த நெல் கதிர் தொங்க விட்டா வீடு வாங்காதவர் கூட வீடு வாங்கலாம். இதுக்கான ஒரு பரிகாரமாக கூட எடுத்துக்கலாம். இதெல்லாம் ஒரு சகுனங்கள். இப்போ நம்ம பட்சிகளை பற்றி பார்த்தோம். இந்த பல்லின்னு விழும்போது இன்னொரு நேர்களுக்கு நிறைய என்ன சந்தேகம் வரும்னா, பல்லி வந்து கையில் விழுந்துருச்சு, தோள்பட்டையில் விழுந்துருச்சு, முகத்தில் விழுந்துருச்சு, இதுலேயும் இன்னும் சொல்ல போனால் உதட்டில் விழுறது, காலில் விழுறது, வயத்தில் விழுறதுன்னு இப்படி நிறைய இடம். பொதுவாக இதெல்லாம் எது? இது எல்லாமே தலையில் விழுந்தா தவறான செய்தி ஏதோ வரப்போகுதுன்னு அர்த்தம். மற்ற அங்கங்களில் விழும்போது ரோகம்னு அர்த்தம். ரோகம்னா ஏதோ ஒரு நோய் வரப்போகுதுன்னு. இதெல்லாம் அங்க சாஸ்திரத்தையும் பள்ளி விழும் பலனையும் சேர்த்து சொல்லப்படுகிறது. ஏன்னா ஒவ்வொரு அங்கமும் ஒரு தேவதைன்னு சொல்றது. நம்ம உடலே பல தேவதைகள் இருக்கக்கூடிய இடம். இதை நீங்கள் முழுசாக தெரிஞ்சுக்கணும்னா கரண்யாசம்னு, அதாவது இந்த பூஜைகளுக்கு முன்னால் ஒவ்வொரு இடத்தையும் தொட்டு ஒரு ஒரு தேவதைகளை சொல்கிறது உண்டு. இதுதான் ஸ்தாபிதம்னு பேர். அதாவது தேவதாவை அந்தந்த இடங்களில் ஸ்தாபித்து கொள்கிறோம், வேலையே நடத்தி கொடுக்கறது. அப்போது அங்கத்தின் ஒவ்வொன்றும் ஒரு ஒரு தேவதை. காது ஒரு தேவதை, கண் ஒரு தேவதை, பேசும் உதடு ஒரு தேவதை. அப்போ இதோடைய சக்திகள்லாம் இருந்தால் தான் நம்மால் வெற்றி பெற முடியும். இதை தான் அவர்கள் தசவாயுன்னு பிரித்தா. நம்மளுக்கு மொத்தம் 10 விதமான வாயுக்கள் இயங்கினாதான் நம் உடல் இயங்கும். இந்த தசவாயு எதுவோ அதை தான் தச அவதாரம்னு சொல்கிறோம். நம்ம பார்க்குறோம் இல்லையா, கல்கி வரை உள்ள 10 அவதாரங்கள். இந்த 10 அவதாரங்கள்னு சொல்லும்போது அது என்னன்னா 10 கிரகங்களை குறிக்கிறது. 10 கிரகங்களை குறிக்கிறதுனா 10 ஏது 9 தானே. அப்படின்னா புலிகன், மாந்தி. அப்போ இந்த 10 கிரகத்துக்கும் 10 அவதாரத்துக்குமே சம்பந்தம் இருக்கு. பொதுவாக பரசுராமர் அவதாரம்னு சொல்றோம் இல்லையா, அதான் ராகு. அப்போ ராகு என்றால் என்ன? மந்திர கிரகம், மாந்திரிக கிரகம். அப்போ பரசுராமர்னா யாரு? அந்த இடத்தை சேர்ந்தவரானா, கேரளாவுக்கு பேரே பரசுராம க்ஷேத்திரம்னு பேர். அவருக்கு கோயில் இருக்காங்க, பரசுராம க்ஷேத்திரன்னு பேர். ராகுவுக்கு உரித்தான இடம் எது? கேரளா. புரியுறாங்க. அப்போது இந்த எல்லாமே இதை தொடர்பு படுத்தி பார்க்கணும். தொடர்படுத்தி பார்த்தா தசாவதாரம் ஒன்று தான், இந்த கிரகங்களும் ஒன்று தான், நம் உடம்பில் உள்ள தச வாயுக்களும் ஒன்று தான். இந்த வாயுக்களில் அபானன், பிராணன், உதானன்னு நிறையா விதமான வாயுக்கள் இருக்கு. இதில் ஒரு வாயுக்கு பேர் தனஞ்சயன்னே பேர். அது எதை குறிக்கிறது? தனஞ்சயன்றது ஒரு மனிதன் இறந்து போனதற்கு பிறகு எல்லா வாயுக்களும் வெளியேறிய பிறகு கடைசியாக போகிறவன் பேர் தனஞ்சயன். அதுதான் மரணம் அடைந்த பிறகு மண்டை ஓடு வெடிக்கும் போது வெளியே செல்லக்கூடியது தனஞ்சயன். அதுக்கு ஏன் பேர் தனஞ்சயன்னு வச்சாங்கன்னா,
அந்த ஒரு வாயு தான் கடவுளோட நேரடி தொடர்பில் இருக்கக்கூடியது. மகாபாரதத்துல கடவுளோட நேரடி தொடர்பில் இருந்தது யாரு? அர்ஜுனன். அர்ஜுனனுக்கு பேர் என்ன? தனஞ்சயன். கட்டை விரலில் இருந்து கபாலம் ஏறும் வரை என்ன நடக்கிறதோ அதற்கு பேர் தான் மரணம். அந்த மரணத்தின் கடைசி 7 நிமிடங்கள்னு சொல்றாங்களே. அதாவது கட்டை விரலிலிருந்து எழுந்து வயிற்று பாகத்துக்கு வரும். அந்த வயிற்று பாகத்துக்கு வரும்போது வயிறானது கல்லு போல ஆயிடும். அதற்கப்புறம் விஷுப்திக்கு வரும். விஷுப்திக்கு வந்து இந்த இடத்துல இருக்கும்போது நாம் வெளியிலேருந்தே அந்த துடிப்பை பார்க்கலாம் இந்த இடத்துல. அதுக்கப்புறம் கபாலம் ஏறும். கபாலம் வழியாக வெளியேறும். பொதுவாக வேறு வழியாகவும் வெளியேறலாம். ஆனால் சக்கரங்கள் வழியாக தான் அது வெளியில் போகும். உயிர் பிரியறது. ஆமாம், சக்கரங்கள் வழியாக தான் வெளியில் போகும். 7 சக்கரங்கள் சொர்க்கம் அல்லது மேல் 7 லோகம். அதே சக்கரங்கள் கீழ் வழியாக இயங்கும்போது கீழ் 7 லோகம். சில பேருக்கு கண் வழியா உயிர் ஆமா. பிரிந்தது, வாய் வழியா அதாவது உயிர் ஒவ்வொரு பிரிந்தது. ஒவ்வொரு மரணத்துக்கும் ஒரு ஒரு காரணங்கள் இருக்கு. காது வழியாகவோ கண் வழியாகவோ போகக்கூடாதுன்னே சொல்லுவாங்க. ஏன்னா கடன் அதிகமாக இருந்து வருத்தத்தில் இறந்து போகும்போது கண் வழியாக போகும். இது போல பல அதாவது சில பேர் கர்மாவை பொறுத்து. தூக்கத்திலேயே மரணிக்கிறாங்களே அது. ஆமா, வாய் வழியாக போகும். 9 வாசல் இருக்கு. அந்த 9 வாசல்ல எந்த வாசல் வழியா வேணா போகலாம். உடலுக்கு 9 வாசல். அந்த 9 வாசல் வழியா எப்படி வேணா அது போகும். அப்போ ஒவ்வொரு வாசல் வழியாக போகும்போது அந்த மனிதருடைய வாழ்க்கையை நம்ம புரிந்து கொள்ளலாம். எப்படி இருந்திருக்கார் அப்படின்றத சொல்லக்கூடியதே அந்த 9 வாசல் தான். மகான்களுக்கு மட்டும்தான் கபாலம் வழியாக போகும். காரணம், நம் உயிர் காத்து அடைக்கப்பட்டது கபாலத்து மூலமாக. அதனால தான் குழந்தை பிறந்தவுடன் தலையில ஒரு பாகம் கூடாது, ரொம்ப சாஃப்டா இருக்கும். நெத்தியின் உச்சி ஆமா. பகுதி. அதுதான் உயிர் அடைக்கப்பட்டு மூடப்பட்ட இடம். இந்த தத்துவத்தை சொல்வதற்கு தான் நெய் தேங்காய்னு ஒன்று பண்றோம் சபரிமலையில. ஆமா. உயிருக்கு பதிலா நெய். இந்த தேங்காய் என்பது நம் உடல். 3 கண் என்பது இந்த 2 கண்ணு, இன்னொன்று ஞானக்கண். ஒரு காலத்துல 3 கண்ணு இருந்ததாகவே சில அறிஞர்கள் சொல்றாங்க. அப்போ அந்த 3வது கண் தான் பீனியல் கிளாண்டாக மாறிவிட்டது பிற்காலத்துல உபயோகப்படுத்தாததுனால. அப்ப அந்த 3 கண் உள்ள தேங்காயும் உடலும் ஒன்று தான். இதுதான் வந்து சாராம்சம். இதுல இப்போ நம்ம சகுனத்தை பத்தி பேசணும். நிமித்தங்கள் அப்படின்னு எடுத்தோம்னா இதெல்லாம் நம்ம நிமித்தமா எடுத்துக்கலாம். நாம் வெளியே கிளம்பும்போது பசுமாடு வருவது, அல்லது யாராவது பாத்திரத்துல பால் கொண்டு வருவது, அல்லது உப்பு விற்று கொண்டு வருவது. இப்பெல்லாம் யார் சார் இந்த காலத்துல உப்பு வித்துட்டு வராங்க? உப்பு அதெல்லாம் பழைய காலத்துல வித்தாங்க. அல்லது உப்பு வாங்கி கொண்டு வருவது. யாரோ கடையில இருந்து. கடையிலேருந்து உப்பு வாங்கி கொண்டு வருவது. ஏன்னா உப்புன்றது மகாலட்சுமி குறிக்கும். அதே போல அந்தணர்கள் இருவர் வருவது. 2 ஒத்தையா அந்தணர்கள். இல்லாம 2 பேரு. ஒரு அந்தணர் வந்தா சகுனம் சரியில்லை, 2 அந்தணர்கள் வருவது நல்லது. இப்போ இது போல சகுனங்களாலேயோ ஏதோ ஒரு பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கோங்க. இதை தவிர்ப்பதற்கு ஒரு வழி இருக்கு. எந்த வேலைக்கு போனாலும் நீங்க ஜெயிக்கணும்னாலும் ஒரு வழி இருக்கு. அது நேயர்களுக்காக ஒண்ணு. கிளம்பும்போது கொஞ்சம் தண்ணீர் அருந்தி விட்டு இறங்கினீர்கள்னா அந்த வேலை ஜெயம். ஏன்னா தண்ணீருக்கு மட்டும்தான் அந்த தோஷங்களை நீக்கக்கூடிய வழி உண்டு. அதான் வெளியே கிளம்பும்போது அவங்களுக்கு ஒரு மனசுக்கு பிடிக்காத ஒரு நிமித்தம் ஏதாவது பார்த்துட்டாங்க, ஒரு மைண்ட் அப்செட்டா இருக்குன்னா தண்ணியை குடிச்சிட்டு போனா. பொதுவாகவே தண்ணியை குடிச்சிட்டு போனாலே நல்லது. உண்மையிலே சொன்னா நம்மை பார்க்க ஒருவர் கோபமாக வருகிறார்னு வச்சுக்கோங்க. அதனால தான் நம்ம முதல்ல தண்ணியை கொடுக்குறது. இந்த தண்ணீர் அவருடைய கோபத்தை, வெறுப்பை, பொறாமையை அழித்துடும். அதனால தான் வந்த உடனே இப்போவும் தமிழ்நாட்டில் நிறைய இடங்கள்ல இல்லை, ஆனால் இப்போவும் ஆந்திர பிரதேசம் போனீங்கன்னா தண்ணி குடிக்காத நீங்கள் பேசவே முடியாது. அவங்களோட வீட்டுக்குள்ள வந்தோடனே தண்ணி தான் கொடுப்பாங்க. முதல்ல தண்ணி கொடுத்துருவாங்க. அது பண்ணும்போது உங்களுக்கு இருக்கிற கோபமோ பொறாமையோ எரிச்சலோ எல்லாமே காணாத விடும், அல்லது குறைந்து விடும் குறைஞ்சபட்சம். இதெல்லாம் பண்ணினா சகுனத்தினால நாம் வெற்றி பெறலாம். இதையும் மீறி காலையில் எழுந்த உடனே படுக்கையில் உட்கார்ந்து கொண்டு 2 கைகளையும் சேர்த்து பார்த்தாலே உங்களுக்கு லக்ஷ்மி கடாட்சம் வரும். 2 கையையும் சேர்த்து பார்த்து, ஏன்னா அந்த இடத்தில் இருக்கக்கூடிய தேவதைக்கு பேர் என்னன்னா பஞ்சாங்குழி தேவதைன்னு பேர். பஞ்சாங்குழி தேவதைனா ரேகை சாஸ்திரத்துக்கான தேவதை பஞ்சாங்குழி தேவதை. இதுக்கு எதுக்கு பஞ்சாங்குழி தேவதைன்னு வச்சாங்கன்னா, பஞ்சன்னா 5. இந்த 5 விரல்களிலும் 5 தேவதைகள் இருக்கு. அப்போ அந்த தேவதைகளை தரிசித்து விட்டு கிளம்பினா கட்டாயமாக உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். சில கோவிலில்
நம்மளுடைய பிறப்பு ஜாதகத்தை வைத்து வேண்டிக் கொள்வதே உண்டு, தெரியுமா உங்களுக்கு? ஆமா, ஜாதகத்தை கொண்டு போய் சுவாமி திருச்சிக்கு பக்கத்திலே ஒரு பிரம்மபுரீஸ்வரர் கோவில் இருக்கு. தலைவிதியை மாற்றக்கூடிய பிரம்ம. அதே போல நம்முடைய ரேகைகளை நாமே ஒரு முறை பார்த்து கொண்டால் கட்டாயமாக வாழ்க்கையில விசேஷமா ஒரு சிறப்பு கிடைக்கும் அப்படின்றது மறுக்க முடியாத உண்மை. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நேயர்களுக்கு பயனுள்ள தகவல் தான் கொடுத்துருக்கோம். அன்றாடம் வாழ்க்கையில அவங்க சந்திக்கக்கூடிய விஷயங்களை எப்படி பாசிட்டிவா மாத்திக்கலாம், எல்லாருக்குமே ஒரு பயனுள்ள தகவலா இருந்தது. அடுத்த ஒரு பதிவுல சந்திக்கலாம். நன்றி. நன்றி.